நாம காரை யூஸ் பண்ணி எந்த டிராவலை பிளான் பண்ணாலும் அதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது டோல் ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ல டோல் ரேட்ஸ் உயர்த்தின பிறகு ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸ்ல பெட்ரோல் டீசலுக்கு அடுத்தபடியா டோல் ரேட்ஸ் தான் அதிக பங்கு வகிக்குது. அந்த விதத்துல நாம ட்ரிப்பை பிளான் பண்ணும்போது அந்த ட்ரிப்ல எவ்வளவு டோல்ஸ் வருது, அதுக்கு எவ்வளவு ரேட்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் இப்போ கூகுள் மேப்ஸ் தெரிவிக்குது. உலகிலேயே இந்த ஃபெசிலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் 5 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒரு நாடு. ஏற்கனவே USA மற்றும் இந்தோனேஷியால இந்த டோல் ரேட்ஸ் டிஸ்பிளேவை உதாரணத்துக்கு சென்னையில இருந்து திருச்சிக்கு இப்போ நாம டோல் ரேட்ஸை செக் பண்ணலாம். 420 ரூபாய் டோல் ரேட்ஸ் காட்டுது. இது அப் அண்ட் டவுன் டோல் ரேட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில இந்த டோல் ரேட்ஸை அக்யூரேட்டா டிட்டர்மின் பண்றது ரொம்ப கடினமான விஷயம் தான். அப்படின்னாலும் கூகுள் மேப்ஸ் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறதுக்கு பெரிய வேலைகள்ல ஈடுபட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. மேலும் இது இனிஷியல் ஃபேஸ்ல இருக்கிறதுனால இதுல தவறுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா போக போக அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகி இந்தியா முழுக்க நாம எங்க டிராவல் பண்ணாலும் எவ்வளவு டோல் சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால அக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிராவலை பிளான் பண்ண முடியும். நாம நிறைய சிச்சுவேஷன்ல பர்சனல் டிராவலுக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றதுக்கும் பிரைஸ் கால்குலேட் பண்ணும்போது டோல் ரேட்ஸை மிஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி சமயத்துல இந்த இண்டிகேட்டிவ் பிரைசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கூகுள் மேப்ஸோட இந்த புது ஃபீச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.